எல்லாம் உன் கையில தான்ப்பா இருக்கு அப்படின்னா என்னங்க? கைரேகையத்தான் இப்படி சொல்றாங்க. அதான் வார்த்தை. எல்லாம் கட்டத்தை பொறுத்து இருக்கப்பா அப்படின்றது ஜாதகத்தை சொல்றது. ஒரு அதிர்ஷ்டம் வேணும். இந்த மாதிரிலாம் சொன்னா அது ஜோதிட வார்த்தை. இங்க பாரு, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நீ பார்த்து என்ன வேணா செய்யலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கை ரேகையில இருக்கு, பாரு அதை பார்த்து ஒருவேளை உனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா அதை நடத்திக்க. வார்த்தை இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அது விதி. ஜாதகத்தையும் பார்த்தேங்க, கைரேகையும் பார்த்தேங்க, என்னோட சாமுத்திரிகா லட்சணத்தையும் பார்த்தாங்க. உன் லட்சணம் இப்படித்தானே 50 பேரும் சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் தலையெழுத்து. யார் தலையில நின்னாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. நான் இப்படித்தான் இருப்பேன். அதுதான் விதி. விதின்றது விதிக்கப்பட்டது. அதுக்கு காரணம் பாவமாகவும் இருக்கலாம், புண்ணியமாகவும் இருக்கலாம். நிச்சயமா புண்ணியமா இருக்க முடியாதுன்னு வேணா சொல்லலாம். காரணம் புண்ணிய பிறவின்றது அனுபவிக்க பிறந்தது, பாவ பிறவின்றது அனுபவிக்க பிறந்ததுதான். இது இன்பத்தை அனுபவிக்க பிறந்தது, அது துன்பத்தை அனுபவிக்க பிறந்தது. இப்ப துன்பத்தை அனுபவிக்க பிறந்த ஒரு மனிதனுக்கு மறுபிறவி சுழற்சியில நல்ல புண்ணிய பிறவியா கிடைச்சிடும். ஏன்னா அவன் பாட்டுப்பட்டு அவஸ்தைப்பட்டு பாவம் மேற்கொண்டு செய்யாம இந்த பிறவியில இறைவனை அணுகி அணுகி அவன் அடுத்து பாவம் பண்ணாம தப்பிக்கிறது என்ன வழின்னு பார்க்கான். புண்ணிய பிறவியில பிறக்கிறவன் அவனுக்கு தெரியாது புண்ணிய பிறவியில பிறந்திருப்பான், அதனாலதான் இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்ப அவன் என்ன செய்வான்? ஆடாடுன்னு ஆடி மேற்கொண்டு கர்மாவை சேர்த்து பழையபடி அடுத்த சுழற்சியில பாவ பிறவியா பிறந்துடுறான். இதுதான் பிறவி சுழற்சியினுடைய முக்கியமான அம்சம். இது ஒரு பாவம்னா அந்த பாவத்திற்கான தண்டனையை ஏதேனும் ஒரு பிறவி எடுத்து அனுபவித்தே தீர வேண்டும். அது எந்த பிறவியாக வேணாலும் இருக்கலாம், எத்தனை பிறவியாக வேணாலும் இருக்கலாம். தண்டனையினுடைய அளவு, தண்டனையினுடைய தன்மை இது மாறுபடும். அதான் நம்ம முதல்ல அந்த கருட புராணத்துல கிட்டத்தட்ட 28 கொடிய நரகங்கள். இந்த நரகங்களுக்கு என்னென்ன மாதிரியான தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு என்ன தண்டனை, அந்த நரகத்துக்கு பேர் என்ன, இதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே. கையெழுத்து தலையெழுத்துன்றது வேற. ஒரு கையெழுத்து போட்டாச்சுன்னா உன் தலையெழுத்தே போச்சுன்றது வேற மாதிரி. ஆனா இதை வச்சுதான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. உன்னுடைய கையெழுத்து, அதாவது கையில எப்படி ஈசன் தலையில எழுதியிருக்காருன்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, பிரம்மா எழுதின எழுத்த மாற்ற முடியாது. அது மாதிரி கையில எழுதின எழுத்துனா ரேகை தான் அது.